இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று வழங்கப்படும் 2 வாசகங்களும் விசுவாசத்தையும் மனமாற்றத்தையும் கோடிட்டு காட்டுகிறது. கடவுளுடைய அழைப்பு என்பது அவர் மீது நமது நம்பிக்கையை வைப்பதையும், நமது பாதையிலிருந்து கடவுளது பாதையை தேர்ந்து கொள்வதையும் இவ்விரு வாசகங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. எசாயா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையுள்ள வசனங்கள் கூறுவது: யூதாவின் அரசர் ஆகாசு, ஆரா மற்றும் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசர்களால் அச்சுறுத்தப்படுகின்றார். அவர்கள் ஆகாசை பதவியிலிருந்து இறக்கி அவருக்கு பதிலாக பொம்மை அரசரை நியமிக்க முற்படுகின்றனர். இந்த சூழலில் இறைவாக்கினர் எசாயாவை கடவுள் அனுப்பி ஆகாசுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றார். எசாயாவின் வார்த்தைகள் எளிமையானதுதான், ஆனால் ஆழமானது. அவை விசுவாசத்தில் உறுதியாக இருக்கவும், விசுவாசத்தை கடவுள் மீது வைக்கவும் வேண்டும் என்பதாகும். அப்பொழுது கடவுள் ஆகாசுக்கு அடையாளத்தை வழங்குகின்றார். அதாவது, கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற இம்மானுவேலின் அடையாளத்தை வழங்குகின்றார். அவை யூதாவின் மத்தியில் கடவுளின் பிரசன்னத்தையும் அவரது பாதுகாப்பையும் கொண்டிருக்கிறது. இந்த இறைவாக்கு கிறிஸ்துவின் வருகையை சுட்டி காட்டும் விதமாகவும், அவரது மக்களின் மத்தியில் அவரது பிரசன்னத்தை எடுத்துக்காட்டும் விதமாகவும் இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரை உள்ள வசனங்கள் கூறுவது: மனமாறாமல் இருக்கும் கெரோசின், பெத்சாய்தா, கப்பர்நகும் நகரங்களுக்கு இயேசு அறிவுரை கூறும் நிகழ்வை சுட்டி காட்டுகிறது. இயேசுவின் அற்புதங்களுக்கும் அவரது படிப்பினைகளுக்கும் இம்மக்கள் கடவுளுக்கு சாட்சிகளாக இல்லாமல் மனமாற்றமும் பெறாமல் இருக்கின்றனர். அப்பொழுது இயேசு தாம் செய்த அற்புதங்களையும் அறிவுரைகளையும் பாவச்சேற்றில் மூழ்கியிருந்த தீர், சீதோன் மற்றும் சோதோம் நகரங்களுக்கு இவற்றை வழங்கியிருந்தால் கடவுளின் மகிமைக்கு இவர்கள் சாட்சிகளாக இருந்திருப்பார்கள் என்று மனம் வருந்துகிறார். இயேசுவின் கண்டனத்துக்குரிய இவ்வார்த்தைகள் அவர் தேடி வந்த மக்கள் மனமாற தவறியதை சுட்டி காட்டுகிறது. இன்றைய 2 வாசகங்களும் நமது விசுவாசத்தையும் மனமாற்றத்தையும் குறித்து தியானிக்க அழைப்பு விடுக்கிறது. நாம் உண்மையிலுமே கடவுள் கொடுத்த வாக்குறுதியில் உறுதியாக இருக்கிறோமா? குறிப்பாக சோதனை வேளையில் நம்பிக்கையோடு இருக்கிறோமா? மற்றும் இயேசுவின் அழைப்பிற்கு, அதாவது மனமாற்றம் பெறுவதற்கு உறுதியான உள்ளத்தோடு அவரது அழைப்பிற்கு பதிலளிக்கிறோமா என்று சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற இறைவாக்கின் வழியாக கடவுளது பிரசன்னத்தில் நாம் ஆறுதல் பெறுகிறோம் என்பதை நினைவு கூறுவோம். மனமாற தவறிய நகரங்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்டனம் நமது உள்ளத்தையும் அவர்பால் திருப்புவதற்கு துணையாக இருக்கிறது என்பதை உணர்வோம். இயேசு கிறிஸ்துவை உண்மையாலுமே நாம் பின்பற்றுகிறோம் என்றால், நமது விசுவாசத்தையும் மனமாற்றத்தையும் கடவுளும் மற்றும் நம் மீட்பரும் ஆண்டவரும் நமது மூத்த சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் உறுதிப்படுத்துவோம். நமது வாழ்க்கையில் விசுவாசத்தை ஆழப்படுத்தி மனமாற்றத்தை பெற்று அன்னை மரியாளை போன்று வாழ்ந்து காட்டுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.